ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மல்லி விதை, 2 பட்டை கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூனுக்கு மிளகு, 1 கப் தேங்காய், அது கூடவே ஒரு அரை கப் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க, 4 முந்திரி சேர்த்துக்குங்க. இதை தனியாக வறுத்து வச்சுருங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை கிராம்பு, சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 கப் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு. இது கூட உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், கமன்னு கிரேவி ரெடி. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி